வணக்கம் மீன ராசிக்காரர்களே, எதிர்பாராத ஒரு சம்பவம் உங்களை அதிர்ச்சியடைய செய்யலாம். உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கும் முடிவு பின்னால் பெரிய சிக்கலை உருவாக்கலாம். மற்றவர்களின் பிரச்சனையை உங்கள் தலையில் சுமக்காமல் உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். மேலும் இந்த சோதனை விலகியதும் செல்வம், நிம்மதி, மகிழ்ச்சி அதிகரிக்கும். இதற்கான பரிகாரம் என்ன தெரியுமா? வாங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அதாவது மீன ராசியில் பிறந்தவர்கள் வெளியில் பார்க்கும்போது அமைதியானவர்களாகவும் அதிகமாக எதிலும் தலையிடாதவர்களாகவும் தங்களுடைய வேலையை பார்த்து கொண்டு செல்லக்கூடியவர்களாகவும் தெரிந்தாலும் அவர்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கும் எண்ணங்களின் வேகம் வேறு யாராலும் எளிதாக புரிந்து கொள்ள முடியாது. ஒரு சிறிய வார்த்தை கூட நீண்ட நேரம் சிந்தித்து அதன் பின்னால் இருக்கும் அர்த்தத்தை தேடும் தன்மை இவர்களுக்குள் இருக்கும். ஒருவர் தங்களை அன்பாக பார்த்தால் அதை பல மடங்கு அன்பாக திருப்பி கொடுப்பார்கள். அதே நேரத்தில் தங்களை ஏமாற்றிய முடிவினை வெளிப்படையாக சண்டையிட்டு எதிர்பார்ப்பதை விட அமைதியாக விலகி செல்வதையே அதிகமாக விரும்புவார்கள். இவர்களுடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள் மெதுவாக நடந்தாலும் ஒரு கட்டத்தில் திடீரென பெரிய மாற்றமாக வெளிப்படும். அதனால் மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையை ஒரு நேர்கோட்டில் புரிந்து கொள்ள முடியாது. ஏற்றமும் இரக்கமும், நம்பிக்கையும் ஏமாற்றமும், காத்திருப்பும் வெற்றியும் மாறி மாறி வரும். ஆனால் ஒவ்வொரு அனுபவம் இவர்களை முன்பை விட புத்திசாலியாகவும் மனிதர்களை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாகவும் மாற்றிக்கொண்டே இருக்கும். மீனம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் அவர்களுடைய உள்ளுணர்வு. ஒருவர் பேசும் வார்த்தைகளை மட்டும் கேட்பதில்லை, அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் இருக்கும் மனநிலையும் கவனிப்பார்கள். யார் உண்மையாக பேசுகிறார்கள், யார் நடிப்பாக பேசுகிறார்கள் என்பதை பல நேரங்களில் மற்றவர்கள் கண்டுபிடிப்பதற்கு முன்பே இவர்களால் உணர முடியும். இதனால்தான் வாழ்க்கையில் சில நேரங்களில் இந்த நபரை நம்ப வேண்டாம் என்ற ஆரம்பத்திலேயே எனக்கு ஒரு உணர்வு இருந்தது என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை இவர்களுக்குள் ஏற்படும். ஆனால் ஒரு பிரச்சனை என்னவென்றால், தங்களுடைய உள்ளுணர்வை நம்புவதற்கு பதிலாக எதிரிருப்பவர்களின் வார்த்தைகளை நம்பி பலமுறை சமரசம் செய்து கொள்வார்கள். அதனால் நல்ல மனம் கொண்டவர்கள் என்பதே இவர்களுடைய பலமாகவும் சில சமயங்களில் பலவீனமாகவும் மாறுகிறது. வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் யாருக்கு எவ்வளவு இடம் கொடுக்க வேண்டும், யாரிடம் எவ்வளவு தூரம் இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வது இவர்களுக்கு மிக முக்கியமான திருப்பமாக அமையும். காதல் மற்றும் உறவுகள் விஷயத்தில் மீனம் ராசிக்காரர்கள் மிகவும் ஆழமான மனநிலை கொண்டவர்கள். இவர்களுக்கு உறவு என்பது வெறும் பேச்சு, சந்திப்பு அல்லது பொழுதுபோக்கு அல்ல. மனதோடு மனம் இணைந்திருக்க வேண்டும் என்பதே முக்கியம். தாங்கள் விரும்பும் நபருக்காக நேரம், பணம், உழைப்பு, அக்கறை என அனைத்தையும் கொடுக்க தயங்க மாட்டார்கள். ஆனால் அதே அளவு அன்பும் கவனமும் எதிர்பார்ப்பார்கள். தங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படையாக சொல்லாமல் மனதில் வைத்து கொள்வதால் என்ன நடந்தது என்று மற்றவர் கேட்கும் வரை இவர்களுடைய மனக்கசப்பு வெளியில் தெரியாமல் இருக்கலாம். திருமண வாழ்க்கையிலும் துணையின் மனநிலையை புரிந்து கொண்டு நடக்கும் தன்மை இருக்கும். குடும்பத்தில் அமைதியை உருவாக்க விரும்புவார்கள். ஆனால் தொடர்ந்து தங்களுடைய அன்பு மதிக்கப்படவில்லை என்ற மன உணர்வு ஏற்பட்டால் ஒரு நாள் திடீரென்று மனதளவில் விலகிவிடக்கூடும். எனவே இவர்களுடன் உறவு வைத்திருப்பவர்கள் இவர்களுடைய அமைதியை பலவீனமாக நினைக்காமல் அந்த அமைதிக்குள் இருக்கும் உணர்ச்சிகளையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல மீனம் ராசிக்காரர்களுக்கு குடும்பம் என்பது வாழ்க்கையின் முக்கியமான தூண். வீட்டில் யாருக்காவது பிரச்சனை ஏற்பட்டால் அது தங்களுடைய பிரச்சனை போலவே எடுத்துக்கொள்வார்கள். குறிப்பாக பெற்றோர், வாழ்க்கை துணை, குழந்தைகள் ஆகியோர்களின் தேவைகளை நிறைவேற்றுவதில் அதிக அக்கறை காட்டுவார்கள். சில நேரங்களில் தங்களுக்கு தேவையான விஷயங்களை வாங்காமல் குடும்பத்திற்காக பணத்தை செலவு செய்வார்கள். இவர்களின் வாழ்க்கையில் குடும்ப பொறுப்புகள் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பும் உண்டு. இளமையில் தாங்கள் விரும்பியபடி வாழ முடியாமல் சில பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம். ஆனால் காலம் செல்ல செல்ல குடும்பத்தின் ஆதரவும் இவர்களுடைய அனுபவம் இணைந்து நல்ல நிலைகளை உருவாக்கும். ஒரு கட்டத்தில் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதெல்லாம் இந்த குடும்பத்திற்காகத்தான் என்று பெருமையாக நினைக்கும் நிலையும் வரலாம். மீனம் ராசிக்காரரிடம் பணம் சேர்க்கும் திறன் இருக்கிறது. ஆனால் பணத்தை பற்றிய அணுகுமுறை ஒரே மாதிரியாக இருக்காது. ஒரு காலத்தில் மிகுந்த சிக்கனமாக இருப்பார்கள். மற்றொரு காலத்தில் மனதிற்கு பிடித்தவர்களுக்காக தயக்கமின்றி செலவு செய்வார்கள். பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை இவர்களுக்குள் இருக்கும். அதைவிட வாழ்க்கையில் பாதுகாப்பு வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கும். சொந்த வீடு, நிலம், வாகனம், குடும்பத்திற்கு தேவையான வசதிகள் போன்றவற்றை உருவாக்குவதில் அதிக ஆர்வம் காட்டுவார்கள். திடீர் பணவரவு கிடைத்தால் அதை முழுவதுமாக செலவு செய்வதை விட ஒரு பகுதியை சேமித்து வைத்துக் கொள்ளும் பழக்கத்தை உருவாக்கினால் வாழ்க்கையில் மிகப்பெரிய நிதி பாதுகாப்பை உருவாக்க முடியும். மற்றவர்களின் வார்த்தையை நம்பி பணம் கொடுப்பது அல்லது ஆவணங்களை சரியாக பார்க்காமல் முதலீடு செய்வது போன்ற விஷயங்களில் மட்டும் அதிக கவனம் தேவை. மீனம் ராசிக்காரர்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்க வேண்டும் என்ற ஆசை ஆழமாக இருக்கும். வாடகை வாழ்க்கையை விட தங்களுக்கென ஒரு இடத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் பலரிடம் காணப்படும். நிலம் வாங்குவது, வீடு கட்டுவது, பழைய வீட்டை புதுப்பிப்பது, குடும்ப சொத்தை மேம்படுத்துவது போன்ற விஷயங்களில் ஆர்வங்கள் ஏற்படலாம். குறிப்பாக பண விஷயங்களில் திட்டமிட தொடங்கிய பிறகு சொத்து உருவாக்குவதில் நல்ல முன்னேற்றம் காண முடியும்.
ஆனால் சொத்து தொடர்பான விஷயங்களில் உணர்ச்சியால் முடிவெடுப்பதை தவிர்த்து ஆவணங்கள், உரிமை, அனுமதிகள், சட்ட நிலை போன்றவற்றை நிபுணர்களிடம் சரிபார்த்த பிறகே முடிவெடுப்பதும் நல்லது. மீனம் ராசிக்காரர்களுக்கு சொத்து என்பது வெறும் முதலீடாக இல்லாமல் குடும்பத்தின் எதிர்கால பாதுகாப்பாகவே இருக்கும். மீனம் ராசிக்காரர்களுக்கு படைப்பாற்றல், கற்பனை, மனிதர்களை புரிந்து கொள்ளும் திறன் ஆகியவை அதிகமாக இருப்பதால் பலவிதமான தொழில்களை தங்களுடைய திறமையை வெளிப்படுத்த முடியும். கல்வி, ஆலோசனை, நிர்வாகம், வணிகம், தொழில்நுட்பம், சேவைத்துறை, பயிற்சி அளிக்கும் பணிகள் போன்ற பல துறைகளில் முன்னேற்றம் பெறும் வாய்ப்பு இருக்கிறது. இவர்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் மரியாதையும் மன நிம்மதி முக்கியம். சம்பளம் மட்டுமே அதிகமாக இருந்தாலும் மனதிற்கு பிடிக்காத சூழ்நிலையில் நீண்ட காலம் இருப்பது கடினமாக இருக்கலாம். தங்களுடைய திறமையை சுதந்திரமாக பயன்படுத்தக்கூடிய சூழல் கிடைத்தால் எதிர்பார்த்ததை விட வேகமாக முன்னேறுவார்கள். ஆரம்பத்தில் தங்களுடைய திறமையை மற்றவர்கள் கவனிக்காமல் போகலாம். ஆனால் அனுபவம் அதிகரிக்கும் போது இவர்களுடைய மதிப்பு தெளிவாக வெளிப்படும். மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் தொழில்கள் மாற்றம் அல்லது புதிய வாய்ப்பு திடீரென்று தோன்றும் சூழல்கள் இருக்கலாம். பல வருடங்களாக செய்து கொண்டிருந்த வேலையை மாற்ற வேண்டுமா என்று யோசித்து கொண்டிருக்கும் போது எதிர்பாராத வாய்ப்பு வந்து கதவை திறக்கலாம். ஆரம்பத்தில் அந்த வாய்ப்பு சிறியதாக தோன்றினாலும் பின்னர் அது பெரிய வளர்ச்சிக்கான அடித்தளமாக மாறக்கூடும். அதனால் புதிய வாய்ப்புகளை முழுமையாக மறுப்பதற்கு முன் அதன் பின்னணி, நிலைத்தன்மை, வருமானம், வளர்ச்சி வாய்ப்பு ஆகியவற்றை ஆராய வேண்டும். என்னால் முடியுமா என்ற சந்தேகம் இவர்களை சில நேரங்களில் பின்னுக்கு இழுக்கும். ஆனால் ஒருமுறை தன்னம்பிக்கையுடன் செயல்படத் தொடங்கிவிட்டால் தாங்கள் நினைத்ததை விட அதிக திறன் தங்களிடம் இருப்பதை உணர்வார்கள். மீனம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் எல்லாமே உடனடியாக கிடைக்க வேண்டும் என்ற விதி இருக்காது. பல விஷயங்கள் அனுபவத்திற்கு பிறகே கைவிடும். அதனால் ஆரம்ப காலத்தில் மற்றவர்களுடன் ஒப்பிடும்போது எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு தாமதம் என்ற கேள்வி எழலாம். ஆனால் இவர்களுடைய வாழ்க்கையில் தாமதம் என்பது மறுப்பு என்று அர்த்தமல்ல. சரியான நேரம் வரும்போது பல விஷயங்கள் ஒரே நேரத்தில் நகரத் தொடங்கலாம். பணவரவு, தொழில் முன்னேற்றம், சொத்து சேர்ப்பு, குடும்பத்தில் மகிழ்ச்சி, சமூகத்தில் மதிப்பு போன்றவை படிப்படியாக இணைந்து ஒரு நல்ல வாழ்க்கையாக நிலையாக உருவாக்கும். சோதர ரீதியாக ராஜயோகம் போன்ற பலன்களை சொல்லும் போது தனிப்பட்ட ஜாதகத்தில் லக்னம், கிரக நிலைகள், தசாபுத்தி, கோச்சா நிலைகள் ஆகியவற்றையும் பார்த்துதான் துல்லியமாக முடிவு செய்ய வேண்டும். பொதுவாக ராசியை மட்டும் வைத்து உறுதியான காலக்கணிப்பை செய்வது சரியான அணுகுமுறை அல்ல. மீனம் ராசிக்காரர்கள் யாரையும் காரணமில்லாமல் எதிரியாக நினைக்க மாட்டார்கள். ஆனால் இவர்களுடைய அமைதியும் நல்ல மனதையும் சிலர் தவறாக பயன்படுத்தும் வாய்ப்புகள் உள்ளது. நண்பராக இருப்பவர் ஒருவரிடம் அவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை அதிகமாக பகிர்ந்து கொள்வது பின்னர் பிரச்சனையாக மாறக்கூடும். குறிப்பாக பணம், குடும்ப விவகாரம், தொழில் திட்டம் போன்ற முக்கியமான விஷயங்களை எல்லோரிடமும் சொல்லாமல் இருப்பதும் நல்லது. எதிரிகள் இருக்கிறார்கள் என்ற பயத்தில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் யாரை எவ்வளவு நம்ப வேண்டும் என்பதில் ஒரு எல்லையை வைத்துக்கொண்டு இவர்களுடைய வாழ்க்கையை மிகவும் பாதுகாப்பானதாக மாற்றும். மீனம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் என்பது எப்போதும் திடீரென்று வானிந்து விழும் ஒன்றாக இருக்காது. பல நேரங்களில் தாங்கள் நீண்ட காலமாக செய்த உழைப்பின் விளைவாக ஒரு வாய்ப்புகள் உருவாகும். அந்த வாய்ப்பை சரியான நேரத்தில் பயன்படுத்தினால் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அடுத்ததாக மீனம் ராசிக்காரர்களின் முன்னேற்றத்தை சில நேரங்களில் வெளியில் எடுக்கும் எதிரிகள் தடுக்க மாட்டார்கள். அவர்களுடைய சொந்த அதிகப்படியான சிந்தனையை தாமதப்படுத்தும். ஒரு முடிவை எடுக்க வேண்டிய நேரத்தில் இது சரியா தவறா, நாளை என்ன ஆகும், மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று தொடர்ந்து யோசித்து கொண்டே இருந்தால் நல்ல வாய்ப்புகள் கைமாறி விடலாம். ஒவ்வொரு விஷயத்தையும் 100% எடுத்த பிறகே முடிவு எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை சற்று குறைக்க வேண்டும். தேவையான தகவல்களை சேகரித்து நன்மை தீமைகளை மதிப்பிட்டு பின்னர் தைரியமாக முடிவெடுப்பது நல்லது. தவறு நடந்தாலும் அதிலிருந்து கற்றுக்கொண்டு அடுத்த முடிவை இன்னும் சிறப்பாக எடுக்கலாம். மீனம் ராசிக்காரர்கள் ஆன்மீகம், தியானம், பிரார்த்தனை போன்றவற்றில் ஈடுபட்டால் மன அமைதி கிடைக்கக்கூடும். வியாழக்கிழமை தங்களால் முடிந்தளவு நல்ல செயல்களை செய்வது, ஏழை எளியவர்களுக்கு உணவு வழங்குவது, கல்விக்கு உதவி செய்வது, கோயில் வழிபாடு செய்வது போன்றவை நல்ல மனநிலையை உருவாக்கும். தங்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்ப குரு பகவான் வழிபாடு அல்லது தங்களுக்கு பிடித்த தெய்வ வழிபாட்டை தொடர்ந்து செய்வதும் மன உறுதிகளை அதிகரிக்கலாம். பரிகாரம் என்பது வாழ்க்கையில் முயற்சிக்கு மாற்றாக அல்ல, மன அமைதிகளை நல்ல எண்ணத்தையும் வளர்க்கும் ஒரு ஆன்மீக நடைமுறையாகவே எடுத்துக்கொள்வதே சிறந்தது. மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையை ஒரு மெதுவாக ஓடும் ஆற்றுடன் ஒப்பிடலாம். அந்த ஆறு சில இடங்களில் அமைதியாக இருக்கும், சில இடங்களில் வேகமாக ஓடும், சில இடங்களில் பாறைகளை சந்திக்கும், சில இடங்களில் புதிய பாதைகளை உருவாக்கும். அதுபோல இவர்களுடைய வாழ்க்கையிலும் தடைகள், தாமதங்கள், மனக்கசப்புகள், எதிர்காலாத மாற்றங்கள் வரலாம். ஆனால் அவர்களுடைய தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருந்தால் ஒரு கட்டத்தில் தாங்கள் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்து பெருமைக்கூடிய நிலை உருவாகும். அன்பை மதிக்கும் மனம், மனிதர்களை புரிந்து கொள்ளும் திறன், கஷ்டங்களை தாங்கும் சக்தி, மீண்டும் எழுந்தெடுக்கும் மன உறுதி ஆகியவை இவர்களுடைய உண்மையான சொத்துக்கள். பணம் வந்தாலும் போனாலும் மீண்டும் உருவாக்கக்கூடிய திறன், வாய்ப்பு தொலைந்தாலும் புதிய வாய்ப்பை தேடும் மனநிலை, வாழ்க்கை சோதித்தாலும் முழுமையாக உடைந்து போகாமல் மீண்டும் எழும் குணம் ஆகியவை இவர்களை மற்றவர்களிடமிருந்து
தனித்துவப்படுத்துகின்றன. சரியான திட்டமிடல், பணத்தில் கட்டுப்பாடு, நம்பிக்கையில் எல்லை, தொழிலில் தொடர்ந்து முயற்சி, மனதில் தெளிவு ஆகிய 5 விஷயங்களையும் கையில் வைத்து கொண்டால் மீனம் ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மிகவும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல முடியும். மீனம் ராசிக்காரர்களின் பணவரவு வாழ்க்கையில் ஒரு தனி அமைப்பை கொண்டிருக்கும். இவர்களுக்கு பணம் சம்பாதத்திற்கான திறமை இல்லாமல் இருப்பதில்லை. மாறாக ஆரம்ப காலத்தில் கிடைக்கும் பணத்தை விட பின்னர் கிடைக்கும் பணத்தின் மதிப்பு அதிகமாக இருக்கும். இளமையில் சம்பாதித்த பணம் குடும்ப தேவைகளுக்காகவும் வாழ்க்கை அமைப்பதற்காகவும் மற்றவர்களுக்கு உதவுவதற்காகவும் செலவாகி விடலாம். ஆனால் அனுபவம் அதிகரித்த பிறகு சம்பாதிப்பது மட்டும் போதாது, சேர்க்கவும் வேண்டும் என்ற எண்ணம் வலுப்படும். அந்த மாற்றமே இவர்களின் நிதி வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பமாக இருக்கும். ஒரே ஒரு வருமானத்தை மட்டும் நம்பாமல் கூடுதல் வருமானம், முதலீடு, தொழில், சொத்து, வாடகை வருமானம் போன்ற பல வழிகளை பற்றி யோசிக்க தொடங்கும் போது பணநிலை மெதுவாக வலுவாகும். குறிப்பாக தங்களுடைய திறமையை பயன்படுத்தி உருவாக்கும் 2வது வருமானம் இவர்களுக்கு எதிர்காலத்தில் பெரிய பாதுகாப்பாக அமையக்கூடும். மீனம் ராசிக்காரர்கள் பலருக்கு வெளியில் சொல்லாமல் மனதிற்குள் பெரிய வாழ்க்கையை உருவாக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும். எனக்கும் ஒரு நல்ல வீடு வேண்டும், குடும்பத்திற்காக வசதியான வாழ்க்கை வேண்டும், சொந்தமாக நிலம் இருக்க வேண்டும், நல்ல வாகனம் வேண்டும், பணத்தை பற்றி கவலைப்படாமல் வாழ வேண்டும் என்ற எண்ணங்கள் இவரிடம் இருக்கலாம். இந்த ஆசைகளை வெறும் கனவாக வைத்து கொள்ளாமல் ஒவ்வொன்றுக்கும் திட்டம் அமைத்தால் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். கோடீஸ்வர யோகம் போன்ற வார்த்தைகள் ஜோதிடத்தில் பயன்படுத்தப்பட்டாலும் ஒருவரின் தனிப்பட்ட பொருளாதார உறவை ராசியை மட்டும் வைத்து உறுதி செய்ய முடியாது. தனிப்பட்ட ஜாதகத்தில் கிரக நிலைகள், தசாபுக்தி, தொழில் வாய்ப்புகள், தனிப்பட்ட முயற்சி ஆகியவற்றையும் பார்க்க வேண்டும். இருந்தாலும் மீனம் ராசிக்காரர்களுக்கு பெரிய இலக்குகளை வைத்துக்கொண்டு படிப்படியாக செயல்படுவது மிகவும் பொருத்தமான அணுகுமுறை. சிறிய சேமிப்பை பெரிய சொத்தாக மாற்றும் பொறுமை இவர்களிடம் உருவானால் காலப்போக்கில் நிதிநிலை மிகவும் வலுவாகலாம். மீனம் ராசிக்காரர்களுக்கு சொந்த வீடு என்பது வெறும் கட்டிடம் அல்ல, மன அமைதிக்கான ஒரு இடம். தங்களுடைய குடும்பம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களை சொத்து வாங்குவதற்கு தூண்டும். ஒரு கட்டத்தில் இனி வாடகைக்கு செலவு செய்வதை விட சொந்தமாக ஏதாவது இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அதிகரிக்கலாம். நிலம் வாங்குவது, வீடு கட்டுவது நல்லது. ஏற்கனவே உள்ள சொத்தை மேம்படுத்துவது போன்ற முயற்சிகள் வாழ்க்கையின் முக்கியமான கட்டமாக அமையலாம். ஆனால் சொத்து வாங்கும்போது அவசர முடிவுகளை தவிர்ப்பது மிகவும் அவசியம். அழகாக இருக்கிறது என்பதற்கு மட்டும் நிலத்தை வாங்காமல் ஆவணங்கள், உரிமை, அனுமதிகள், சாலை வசதி, எதிர்கால வளர்ச்சி, சட்டநிலை போன்றவற்றை சரிபார்க்க வேண்டும். சரியான திட்டமிடன் சொத்து வாங்கினால் அது இவர்களுக்கும் இவர்களுடைய குடும்பத்திற்கும் நீண்டகால பாதுகாப்பாக மாறக்கூடும். மீன ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கை முன்னேறும் போது வசதிகளையும் அனுபவிக்க விரும்புவார்கள். ஆரம்பத்தில் தேவைக்காக வாங்கும் பொருட்கள் பின்னர் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான பொருளாக மாறும். நல்ல வாகனம், அழகான வீடு, குடும்பத்திற்கான வசதிகள், வீட்டில் தேவையான நவீன வசதி சாதனங்கள் போன்றவற்றை வாங்க வேண்டும் என்ற ஆசை உருவாகலாம். ஆனால் இவர்களுடைய உண்மையான மகிழ்ச்சி பொருட்களை வைத்திருப்பதில் மட்டும் இருக்காது, அவற்றை குடும்பத்துடன் சேர்த்து அனுபவிப்பதில்தான் இருக்கும். பல ஆண்டுகள் கஷ்டப்பட்ட பிறகு ஒரு நல்ல வாகனம் வாங்கும் நாள், சொந்த வீட்டில் குடியேறும் நாள் போன்றவை இவர்களுக்கு மிகவும் உணர்ச்சிகரமான தருணங்களாக இருக்கும். நான் கஷ்டப்பட்டதற்கு இதுதான் பலன் என்ற திருப்தியை அப்போது உணரக்கூடும். மீனம் ராசிக்காரர்களில் சிலர் ஒரு கட்டத்திற்கு பிறகு வேலை செய்வதை விட தங்களுடைய சொந்த முயற்சியில் ஏதாவது உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்து கொள்வார்கள். ஆரம்பத்தில் அந்த எண்ணம் சிறியதாக இருக்கும். ஒரு சிறிய பக்க தொழில், வீட்டிலிருந்து செய்யும் வேலை, இணையம் வழியாக வருமானம், விற்பனை, ஆலோசனை, சேவை அல்லது தங்களுக்கு தெரிந்த ஒரு திறமையை பணமாக மாற்றுவது போன்ற முயற்சியாக அது தொடங்கலாம். சரியாக நிர்வகித்தால் அதுவே பின்னர் முக்கியமான வருமானமாக மாறலாம். ஆனால் தொழில் தொடங்கும் போது ஒரே நேரத்தில் அதிக பணத்தை முதலீடு செய்வதை தவிர்த்து முதலில் சிறிய அளவில் சோதித்து வாடிக்கையாளர்களின் தேவைகளை புரிந்து கொண்டு பின்னர் விரிவுபடுத்துவதும் நல்லது. இவர்களுக்கு மனிதர்களுடன் நல்ல உறவை உருவாக்கும் திறன் இருப்பதால் வாடிக்கையாளர் நம்பிக்கைகளை பெறுவது தொழிலில் மிகப்பெரிய பலமாக அமையலாம். மீனம் ராசிக்காரர்களுக்கு ஆரம்பத்தில் தங்களுடைய உழைப்புக்கான அங்கீகாரம் உடனடியாக கிடைக்காமல் போகலாம். தங்களை விட குறைவாக உழைக்கும் ஒருவர் முன்னேறுவதை பார்த்து மனதில் ஏமாற்றம் ஏற்படலாம். ஆனால் அந்த நேரத்தில் மற்றவருடன் ஒப்பிடுவதில் இவர்களுக்கு தேவையில்லை. இவர்களின் வளர்ச்சி பல நேரங்களில் அனுபவத்தோடு சேர்ந்து வரும். ஒரு குறிப்பிட்ட துறையில் தொடர்ந்து பல ஆண்டுகள் பணியாற்றும் போது அந்த துறையில் இவர்களுடைய அறிவு மற்றும் அனுபவம் மற்றவர்களுக்கு தேவையானதாக மாறும். அப்போது இவர்களை தேடி வாய்ப்புகள் வரக்கூடும். பதவி, பொறுப்பு, வருமானம் மட்டுமில்லாமல் இந்த வேலையை இவரிடம் கொடுத்தால் நன்றாக செய்வார் என்ற நம்பிக்கை கிடைப்பது இவர்களின் உண்மையான தொழில் வளர்ச்சியாக இருக்கும். மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ராஜயோகம் என்ற வார்த்தையை வெறும் பணம் அல்லது அதிகாரம் என்ற கோணத்தில் மட்டும் பார்க்கக்கூடாது. வாழ்க்கையில் தாங்கள் விரும்பிய வேலையை விடுவது, குடும்பத்தில் மதிப்பு பெறுவது, சொந்தமாக சொத்து உருவாக்குவது, தொழிலில் உயர்வது, மற்றவர்களின் மரியாதைகளை பெறுவது, மன அமைதியுடன் வாழ்வது ஆகிய அனைத்தும் சேர்ந்து ஒரு உயர்ந்த வாழ்க்கை நிலையை உருவாக்குகின்றன.
சிலருக்கு இந்த முன்னேற்றம் விரைவாக வரலாம், சிலருக்கு தாமதமாக வரலாம். குறிப்பாக தனிப்பட்ட ஜாதகத்தில் நல்ல கிரக ஆதரவு இருக்கும் காலங்களில் முயற்சியும் வாய்ப்பும் ஒன்றாக சேர்ந்தால் பெரிய முன்னேற்றம் ஏற்படலாம். எனவே எப்போது ராஜயோகம் என்று கேட்பதை விட ராஜயோகம் வந்தால் அதை பயன்படுத்த நான் தயாராக இருக்கிறேனா என்பதே மீனம் ராசிக்காரர்களுக்கு முக்கியமான கேள்வி. மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் திருமணம் ஒரு முக்கியமான மனநிலை மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வாக இருக்கலாம். திருமணத்திற்கு முன்பு தங்களுடைய முடிவுகளை தாங்களே எடுத்தவர்கள் திருமணத்திற்கு பிறகு துணையின் கருத்தையும் குடும்பத்தின் தேவைகளையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள தொடங்குவார்கள். நல்ல புரிதல் கொண்ட துணை கிடைத்தால் இவர்களின் வாழ்க்கை வேகமாக முன்னேறக்கூடும். குறிப்பாக மனதளவில் ஆதரவு கொடுக்கும் துணை இருந்தால் தொழில், பணம், சொத்து ஆகியவற்றில் கூடுதல் கவனம் செலுத்துவார்கள். ஆனால் சிறிய விஷயங்களை மனதில் வைத்து கொண்டு பேசாமல் இருப்பது உறவில் சிக்கலை உருவாக்கலாம். எனவே பிரச்சனைகளை உள்ளுக்குள் வைத்துக் கொள்வதை விட சரியான நேரத்தில் அமைதியாக பேசுவது திருமண வாழ்க்கையை மிகவும் அழகாக மாற்றும். மீனம் ராசிக்காரர்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றி மிகவும் தீவிரமாக சிந்திப்பார்கள். குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும், தாங்கள் சந்தித்த கஷ்டங்களை அவர்கள் சந்திக்கக்கூடாது என்ற எண்ணம் இருக்கும். இதனால் சில நேரங்களில் குழந்தைகளிடம் அதிகம் எதிர்பார்ப்பும் வைத்து கொள்ளலாம். ஆனால் குழந்தையின் திறமை, ஆர்வம், தனித்தன்மை ஆகியவற்றையும் புரிந்து கொள்வது முக்கியம். குழந்தைகளுக்காக சேமிப்பது, கல்விக்கான திட்டமிடல், எதிர்கால பாதுகாப்பு போன்ற விஷயங்களில் முன்கூட்டியே செயல்பட்டால் குடும்பத்தின் நிதி நிலைமையும் வலுவாகும். தங்களுடைய அன்பை கட்டுப்பாட்டாக மாற்றாமல் வழிகாட்டுதலாக மாற்றுவது குடும்பத்தின் நல்ல புரிதலை. மேலும் இதையெல்லாம் தாண்டி மீனம் ராசிக்காரர்கள் எல்லா நேரத்திலும் அதிகாரமாக பேசுபவர்களாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் ஒரு குழுவில் பிரச்சனை ஏற்பட்டால் அனைவருடைய கருத்தையும் கேட்டு யாரையும் தேவையில்லாமல் காயப்படுத்தாமல் தீர்வு காணும் திறன் இவர்களிடம் இருக்கலாம். இதனால் காலப்போக்கில் மற்றவர்கள் இவர்களுடைய கருத்தை மதிக்க தொடங்குவார்கள். பதவி கிடைத்த பிறகுதான் தலைமைத்துவம் வரும் என்றும் இல்லை. பொறுப்பை சரியாக ஏற்றுக்கொள்ளும் பழக்கமே தலைமைத்துவத்தை உருவாக்குகிறது. வேலை செய்யும் இடத்தில் பிறரை குறை கூடுவதற்கு பதிலாக பிரச்சனைகளை எப்படி சரி செய்வது என்று யோசிப்பவர்கள் நீண்ட காலத்தில் அதிக மதிப்பை பெறுவார்கள். மீனம் ராசிக்காரர்கள் தங்களுடைய இந்த இயல்பை சரியாக பயன்படுத்தினால் ஒரு நாள் மற்றவர்களுக்கு வழிகாட்டும் நிலைக்கு உயரலாம். இன்றைய காலத்தில் ஒரே வேலை அல்லது ஒரே தொழிலை மட்டும் நம்பாமல் பல வழிகளில் வருமானத்தை உருவாக்க முடியும். மீனம் ராசிக்காரர்களின் கற்பனை திறனையும் மனிதர்களை புரிந்து கொள்ளும் தன்மையும் பயன்படுத்தி இணையம் சார்ந்த வேலைகள், உள்ளடக்கம் உருவாக்குதல், ஆலோசனை, பயிற்சி, விற்பனை, சேவை, சிறு வணிகம் போன்ற பல துறைகளை ஆராயலாம். தங்களுக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதும் நல்லது. ஒரு பிரச்சனைக்கு தீர்வு வழங்குவது கூட வருமானமாக மாறலாம். ஆனால் இணையத்தில் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசையில் உடனடியாக பெரிய தொகையை முதலீடு செய்யக்கூடாது. முதலில் சிறிய அளவில் முயற்சி செய்து உண்மையான வருமானம் உருவாகிறதா என்பதை பார்த்து பின்னர் வளர்ப்பதும் நல்லது. வாய்ப்புகளை தேடும்போது ஏமாற்று திட்டங்கள், போலியான முதலீடுகள், உறுதியான லாபம் தருவதாக கூடும் திட்டங்கள் போன்றவற்றில் அதிக எச்சரிக்கை அவசியம். மீனம் ராசிக்காரர்கள் பணம் சம்பாதிக்க ஆரம்பித்த பிறகு அடுத்த முக்கியமான பாடம் பணத்தை பாதுகாப்பது, குடும்பத்திற்காக செலவு செய்வது, பிறருக்கு உதவுவது, தங்களுக்கு பிடித்த பொருட்களை வாங்குவது ஆகியவற்றில் சமநிலை தேவை. மாத வருமானம் வந்தவுடன் முழுவதையும் செலவு செய்துவிட்டு பின்னர் சேமிக்கலாம் என்று நினைப்பதை விட முதலில் சேமிப்பை ஒதுக்கி வைத்து பின்னர் செலவுகளை திட்டமிடுவது நல்லது. அவசர காலத்திற்கான நிதி, குடும்ப தேவைக்கான நிதி, நீண்ட கால இலக்குக்கான சேமிப்பு என்று தனித்தனியாக திட்டமிட்டால் மன அமைதி அதிகரிக்கும். குறிப்பாக வருமானம் அதிகரிக்கும் காலங்களில் வாழ்க்கை செலவுகளையும் அதே அளவு அதிகரிக்காமல் பார்த்து கொள்வது மிகவும் முக்கியம். பணம் அதிகமாக வந்தவுடன் செலவு அதிகரித்தால் வருமானம் உயர்ந்தாலும் வாழ்க்கையில் சேமிப்பு உருவாகலாம் போகலாம். மீனம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் பணத்தை விட தங்களுடைய பெயருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க தொடங்குவார்கள். என்னை பற்றி நல்ல பெயர் இருக்க வேண்டும், நான் யாரையும் ஏமாற்றக்கூடாது, என்னுடன் வேலை செய்தவர்கள் என்னை நம்ப வேண்டும் என்ற எண்ணம் வலுப்படும். இதனால் தொழிலில் நம்பகமான மனிதராக பெயர் பெறும் வாய்ப்பு இருக்கிறது. ஒருவரிடமிருந்து உடனடியாக அதிக லாபம் பெறுவதை விட நீண்ட காலமாக தொடர்ந்து நல்ல உறவை வைத்திருப்பது இவர்களுக்கு அதிக பலன் தரலாம். குறிப்பாக வாடிக்கையாளர்கள், தொழில் கூட்டாளிகள், நண்பர்கள், பணியாளர்கள் ஆகியோரிடம் நேர்மையாக நடந்து கொண்டால் அந்த நம்பிக்கை பின்னர் பல வாய்ப்புகளாக திரும்பி வரலாம். பணம் இழந்தாலும் மீண்டும் சம்பாதிக்க முடியும். ஆனால் நம்பிக்கை இழந்தால் மீண்டும் உருவாக்குவது கடினம் என்பதை உணர்ந்து நடப்பது இவர்களுக்கு மிகப்பெரிய பலமாக அமையும். மீனம் ராசிக்காரர்கள் தங்களுக்கு நடந்த சில சம்பவங்களை பல ஆண்டுகள் கழித்தும் நினைவில் வைத்திருக்கலாம். குறிப்பாக நம்பிய ஒருவர் ஏமாற்றியது, குடும்பத்தில் ஏற்பட்ட மனக்கசப்பு, தொழிலில் ஏற்பட்ட தோல்வி, பண இழப்பு போன்ற அனுபவங்கள் இவர்களுடைய மனதில் ஆழமாக பதியக்கூடும். சில நேரங்களில் கடந்த காலத்தை நினைத்து தாங்களே குற்றம் சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் அந்த நினைவுகளை சுமையாக வைத்திருப்பதை விட பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்வார்கள். அப்போது எனக்கு அனுபவம் இல்லை, இன்று எனக்கு அனுபவம் இருக்கிறது என்று தாங்களே நம்பத் தொடங்கும் தருணமே இவர்களுடைய மன வலிமையின் தொடக்கம்.
கடந்த காலத்தில் நடந்ததை மாற்ற முடியாது, ஆனால் அதனால் எதிர்காலத்தை எப்படி அமைக்க வேண்டும் என்பதை மாற்ற முடியும். செல்வமாக மாறும். வயது அதிகரிக்கும் போது தங்களுக்கு பிடித்த வாழ்க்கையை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் வலுப்படும். மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்பதை விட தங்களுடைய மன அமைதி முக்கியம் என்பதை புரிந்து கொள்வார்கள். மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையின் சில முடிவுகள் மிகவும் முக்கியமானதாக இருக்கலாம். வேலை மாற்றம், தொழில் தொடங்குதல், சொத்து வாங்குதல், திருமணம், இடமாற்றம், பெரிய முதலீடு, புதிய கூட்டாண்மை போன்ற முடிவுகளில் உணர்ச்சிகளை மட்டும் அடிப்படையாக கொள்ளாமல் நடைமுறைகளையும் சேர்த்து பார்க்க வேண்டும். சரி, வாழ்க்கையை மாற்றும் ஜோதிட ரகசியங்கள் இன்னும் பல இருக்கின்றன. நம்ம சேனலை பின்தொடருங்கள். அதிர்ஷ்டம் உங்களோடு.